மேஜரா என்னன்னா அந்த வீடை இடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீடை வந்து நாங்கள் ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. அப்போயே அந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ மழைலாம் வந்துச்சுன்னா வந்து எப்படின்னா பாத்ரூம்லாம் ஃபுல்லாயிடும். ஸோ 9 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 பாத்ரூம் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மழை வந்துச்சுன்னா பாத்ரூம் ஃபுல்லாயிடும். ஸோ ரொம்ப டார்ச்சரா இருக்கும் அது ஒரு அதுக்கப்புறம் வீடு வந்து இடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் இன்னும் வரைக்கும் இடிக்கல. அப்படி இல்லைன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன். ஏன்னா அங்கே நிறைய மெமரிஸ் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ அதனால அது அங்கேயே இருக்கிறது தான் பிளானு. வீடு இடிக்க போறாங்க சொன்னோடனே நாங்கள் இங்கே ஸ்விட்ச் பண்ணோம். சரி ஓகே, இடம் சர்ச் பண்ணும்போது இங்கே பெரம்பூர்ல நல்லா இருந்தது, வேசார்பாடியில். ஸோ இங்கே வந்தோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இல்லைன்னா நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அங்கே தான் இருந்திருக்கோம். ஜாலியா இருந்திருக்கோம். ஸோ இதுல இருந்தே ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா இங்க நீங்க ஹுட்ல என்னென்னலாம் விஷயம் இருக்கோ, இந்த கபோர்ட் சரி, இது சரி, ஸோ எல்லாமே எங்க அப்பா செஞ்சது. ஸோ எங்க அப்பா வந்து கார்பெண்டர். ஸோ அப்போதுலேருந்து எங்க தாத்தாவும் வந்து ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் செய்யறது. எங்க அம்மா தைப்பாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க வீட்டுல? ரொம்ப ஹாப்பி தான். லைக் அவங்க கேட்கும் போது தான் தெரியும் ஒரு விஷயம் வெளியில என்ன நடக்குதுன்னும் போது நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணும்போது அவங்க அது எப்படி கன்வே பண்றது தெரியலையா? ஏன் நான் கேக்குறேன்னா, பொதுவா வந்துட்டு ஒரு நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ் அப்படி இருக்கும் பொழுது இந்த மீடியா அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். படிச்சு ஒரு நாளா வேலைக்கு போனாதான் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு அந்த டேபு டாபிக் தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது வேணா வந்து இப்படி பாடிட்டு சுத்திட்டு இருக்காங்க, வேணா ஆடிட்டு சுத்திட்டு இருக்காங்க, வேணா மீடியான்னு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேரண்ட்ஸ்க்கு அந்த பயத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உங்களோட ஜர்னி எப்படி இருந்தது? சேம் எந்தும் பாத்தீங்கன்னா லைக் அதே ப்ரெஷர் தான். ஏன்னா லைக் அவன் பழைய வீட்லயும் சரி இப்பயும் சரி, லைக் அந்த வீட்டுல இருந்து அந்த ஒரு ஜேர்னி வந்து லைக் கஷ்டப்படுற ஃபீலிங்கே, அந்த மணி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான். ஸோ படிச்சா கரெக்டா வேலைக்கு போனா கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா நடக்கும் அப்படிங்கிறது. அது வந்து என் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே அப்படி ஒரு ஐடியாலஜி வந்துச்சு. எப்படின்னா படிச்சாதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு அப்பத்துல இருந்தே எனக்கு ஒரு தாட் இருக்கு. என்னன்னா, நான் படிச்சது வந்து வீட்டுல எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக படிச்சேன். நல்ல மார்க் தான். லைக் 12th சரி 10th சரி நல்ல மார்க் தான், படிப்பேன். ஸோ ஆனா என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அப்பத்துல இருந்தே இதுல ஏதாவது டான்ஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணும், லைக் மியூசிக் ஆர்ட்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணும், அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். யார் ரொம்ப சப்போர்ட்டிவ் வீட்லயே? 2 பேருமே. எங்க அப்பா வந்து என்ன இது திட்டினது இல்லை, எதுவுமே இல்லை. அம்மாவும் சரி லைக் திட்டுவாங்க, லைக் கரெக்டான விஷயத்துக்கு திட்டுவாங்க எல்லாமே. பட் 2 பேரும் சப்போர்ட்டிவ். ஏன்னா இது சப்போர்ட் எப்படி சொல்றேன்னா, ஒரு டைம் வந்து நான் மும்பை போற மாதிரி இருந்தது. 3 மாசம் நான் மும்பை போய் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது. டான்ஸ் பிளஸ்னு ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ மும்பைல நடக்கும். ஸோ அது 3 மாசம் போய் இருக்கிற மாதிரி இருந்தது. போனா அதை வச்சு நான் நிறைய விஷயம் ஓப்பன் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. சரி ஓகே நம்பினாங்க. எனக்காக போய் காலேஜ்ல பேசினாங்க. காலேஜ்ல கொஞ்சம் திட்டிட்டாங்க. பட் ஆனால் ஓகே, இப்போ அதுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சப்போர்ட் தான் வீட்டில், அப்பாவும் சரி அம்மாவும் சரி. ஸோ அந்த விஷயத்துல ப்ராப்ளம் வந்தது இல்லை. ஸ்டார்டிங்ல இருக்கும் தானே, ஸ்டார்டிங்ல அந்த வந்து வேலைக்கு போடா படிச்சாதான் கரெக்டா அப்படிங்கிறது. கண்டிப்பா எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் அதுல தான் நம்ம லைஃப் செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் சும்மா ஜோக்கு தான். நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த ஒரு ஃபைனான்சியல் ப்ரெஷர் தான் வந்து நிறைய ஒரு பிடிச்சதை பண்ண முடியாம போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறது, ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் வருது நம்ம பார்த்துருப்போம்ல. அப்படி உங்க ஃபேமிலியில வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் உங்களை ரொம்ப யோசிக்க வச்சு, இல்லை உங்களை ரொம்ப பர்சனலா ஹிட் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள்னா என்ன? எனக்கு ஹிட் பண்ண ஸ்ட்ரகிள்னா ஒரே ஒரு மொமெண்ட் தான். லைக் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, லைக் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சா இல்லை ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, லைக் எங்க அம்மா கொஞ்சம் லைக் சேடாகவே இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தூக்கம் இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளமாக போயிட்டே இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் டெய்லி நான் வீட்டில் காசு வாங்கிட்டே இருப்பேன் பெட்ரோலுக்கு. ஏன்னா எனக்கு காசே இருக்காது. லைக் பெட்ரோலுக்கு 50 ரூபா வாங்கிட்டே இருப்பேன். வேலைக்கு எல்லாமே அப்படிதான் இருந்தது. அந்த ஒரு விஷயம் அந்த ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் யோசித்தேன் ஏதாச்சும் பண்ணணும். அந்த ஒரு மொமெண்ட் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். அந்த யோசிக்கிற மாதிரி ஒரு டைம் வீட்டில் ஒரு ரொம்ப அது முன்னாடி கஷ்டப்படுறது எல்லாமே ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப ஹிட் ஆகிற டைம் ஒன்று வரும். ஸோ அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ஓகே ஏதாச்சும் பண்ணணும்னான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு வாரமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஸோ இதான் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுற இடமா? இங்கே டிவி பார்க்குற இடம் மட்டும்தான். டிவி பார்க்கறது சாப்பிட்றது மட்டும்தான் இங்கே.